சார் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பிஒய்க்யூ அப்படின்றது இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும் சார். பட் அதை எப்படி எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறது சார்? எஸ், பிஒய்க்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, லாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ் பிஒய்க்யூ படித்தா பெட்டர். இல்லை டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் 5 இயர்ஸ் ஆஃப் பிஒய்க்யூ, தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் அப்படின்னு படிக்கிறதுனால பெருசாக யூஸே கிடையாது. ஏன்னா அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டால் வெரி வெரி லெஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின். அப்போ பிஒய்க்யூ படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டால், பிஒய்க்யூ படிக்கிறப்போ உங்களுக்கு பேட்டர்ன் புரிய ஆரம்பிக்கும். எந்த பேட்டர்னில் கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த டாப்பிக்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ அந்த டாப்பிக்கில் நிறையா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், அந்த கான்செப்ட்டுக்கு நிறையா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், பேட்டர்னை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்து என்னோட ப்ரிப்பரேஷனை எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். செகண்டரி, ட்ராப். எந்த இடத்துல நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பிஒய்க்யூவில் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ பிஒய்க்யூ இஸ் மஸ்ட் நோ. பட் அந்த பிஒய்க்யூ அப்படியே படிக்கிறதுனால யூஸ் கிடையாது. உள்ளே டீப்பாக போயிட்டு அனலைஸ் பண்ணி அந்த ட்ராப்பையும் ஸ்ட்ராட்டஜியும் டாபிக்ஸையும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம மார்க் கிடைக்கும்.